ஹலோ ஆல், வீக்கெண்ட் வந்தாச்சு. ஆக்சுவலி நமக்கெல்லாம் வீக்கெண்ட் பெருசாக எந்த பிளானும் இருக்கிறது இல்லை. கொஞ்சம் மந்த்ஸாகவே எந்த பிளானும் பெருசாக இருக்கிறது இல்லை. சும்மா குட்டியாக பிளான்ஸ் போட்டு போகிறது தான். ஏதாவது போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான். இந்த நைட் அவுட்லாம் போய் ரொம்ப நாளாயிருச்சு. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டில் வெளியில் போகிறது. கொஞ்சம் நாளாக போகிறதே இல்லை. சரி, இன்றைக்கி டைம் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி பிளானும் கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ போகலான்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணோம். ஆக்சுவலி அண்ணாநகர் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். ஸோ அண்ணாநகர் பக்கம் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக மழை தூறல் போக ஸ்டார்ட் பண்ணுச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக மாற்றி விட்டுருச்சு. பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கும். ஸோ போயிட்டாச்சு. அங்கே போன உடனே பெருசாக எதுவும் பெருசாக இருந்த மாதிரி தெரியல அண்ணாநகரில். ஸோ டேரெக்டாக மவுண்ட் ரோட் பிலால் போயிட்டோம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இந்த ஷாப்புக்கு இந்த டைமில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ சரியான கூட்டம். அங்கே போய் அந்த நம்ம பெஞ்சை உட்காரத்துக்கு பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஸோ போயிட்டு உட்காந்துட்டு மினிமலாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த ஷாப்போட ஃபேமஸான இந்த பன் பட்டர் ஜாமும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ காஸ்ட்டு மட்டும் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஹையோங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா 80 rupees இந்த ஒரு பன்னு. பட் ஆனால் டேஸ்ட் நிஜமாகவே வர்த்து தான். சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு தான் இந்த இடத்துல ஃபேமஸ் போல் இருக்குது. அவ்வளோ கூட்டம் அதுக்கு தான். ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னா எப்படி? ஸோ பக்கத்தில் பீச் இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து பீச் போயிட்டு அங்கே ஃபேமஸாக இருக்க இந்த குல்ஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்ட் எல்லாமே முன்னாடிலாம் அடிக்கடி, ரொம்ப ரேராக இல்லைனாலும் ரொம்ப அடிக்கடி இல்லைனாலும் கொஞ்சம் அடிக்கடி போய் அந்த குல்ஃபி சாப்பிட்றது வழக்கம். அது ரொம்ப நடுவில் சுத்தமாக போகிறதே இல்லை. ஸோ அதனால் அங்கே போயிட்டு குல்ஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு காரில் உட்காந்து யூட்டர்ன் பண்ணுறோம். அந்த பண்ணுற இடத்துல கார் பங்க்சர் ஆயிடுச்சு. செம்ம கடுப்பாயிருச்சு. ஏன்னா நைட்டு 1:30 மணி. எந்த இடத்துலையுமே எந்த ஷாப்புமே இல்லை. அங்கேருந்து திரும்பவும் மவுண்ட் ரோடு வரத்துக்குள்ளே டயர் கண்டமாயிருச்சு. செம்ம ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி, ரொம்ப ஒரு மாதிரி எல்லாருக்குமே டென்ஷன் ஆகி என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரோட்டில் போகிறவங்க எல்லாம் எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டயரோடு போயிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாம் நாங்கள் கவனிக்கலாம்னு நினச்சி கூப்பிட்டு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லும்போது தான் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேஜிஎன் டைஸ் இங்கே 24/7 இருக்குது, வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி. நல்ல வேலையாக அவர் சொன்னதுனால ரூட்டை மாற்றி நாங்கள் வேறு பக்கம் போயிட்டுருந்தோம். அவர் சொன்னதுனால ரூட்டை மாற்றி இந்த கடைக்கு அவங்களும் அவைலபிளாக இருந்தாங்க. ஸோ ஆன்லைனில் நான் போட்டு இவங்களோட நம்பரை எடுத்து கால் பண்ணிட்டேன் வரும்போதே, இந்த மாதிரி வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு டயரெல்லாம் மாற்றிட்டு ரொம்ப டென்ஷனாக இருந்தது. சரி திரும்பவும் பீச் போவோம், ஏன்னா ஆல்ரெடி பிளான் பண்ணோம் பீச்சுக்குள்ளே போகலான்னு. ஸோ டயரை மாற்றிட்டு திரும்ப பீச்சுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வர வழியில் இந்த ரஜினிகாந்த் சார் வீடு அண்டு ஜெயலலிதா மேம் வீடு இதெல்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம்லாம் நான் போனதே கிடையாது இது வரைக்கும். சரி சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். ரொம்ப பாஷாக, ரொம்ப காமாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கே அரௌண்ட் ஒரு 3:30 கிட்ட ஆயிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது.